டேய் சேதாஸ் போயிட்டு வாடாண்ணா. இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க மச்சி. ப்ரொஃபசர் பத்தி என்னடா சொன்னாரு? நல்ல பையன் சொன்னாரு. அப்படியா சொன்னாரு? நல்ல பையனை ரொம்ப நல்ல பையன் மாத்திடலாம். என்ன பண்ணலாம்? சிகரெட் குடிப்பானு கேளு. பாலிச்சு சொன்னா படுறா பத்தினி. Thank you. புடுறா புடுறான்றா. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைங்க. எனக்கு மட்டும் எங்க அம்மா அப்பா கத்து கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸாண்டா யாரு குறைய? நானும் ஃப்ரெண்டு மாதிரி தான். புடிச்சாச்சா? வேணாங்க. புடுறான்றா. டேய் அவன் முக்கியடா அவனா. தப்பு பண்ண வச்சிட்டியே. நான் நல்ல பையன் தான். ஃபர்ஸ்ட் வந்தா அண்ணா அத கொஞ்சம் வெயிங்கண்ணே. சரி சார். யார பார்க்கணும்? சார் என் புள்ள சுரந்தர் இங்க படிக்கிறாரு. அவர் கொஞ்சம் கூப்பிட்டு வாங்களேன். இங்கே இருங்க, கூட்டி வரேன். டேய் பட்டர்ஃப்ளை பறந்துட்டு இருக்குதுடா. எங்கடா? அவங்க பஸ். பாவண்டா, சின்ன பொண்ணுடா. சிக்கன் இருக்காளே, இரு விசாரிச்சுட்டு வரேன். ஹலோ வணக்கங்க. உங்களுக்கு யார பார்க்கணும்? தம்பி இங்க சுரந்தரம்னு ஒரு பையன் படிக்கிறான்ல, அவனை பார்க்கணும். அந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமாங்க. இவங்க யாரு? இரு தம்பி, நான் சொல்றேன். அது சுதந்திரத்தோட மதர், சுதந்திரத்தோட சிஸ்டர், இது ஃபாதர், நான் அவருடைய கொலீக். என் புள்ள உங்களுக்கு நல்லா தெரியுமா தம்பி? ஏன் தெரியாது? கேட்டு பாருங்க, கதை கதையா சொல்லுவான். தம்பி உங்க பேரை சொல்லாம போறீங்களா? தாஸ் தாஸ் தாஸ். ஒரு தாஸ் தானே? சிவதாஸ். ஏன்னா இல்ல, இவன் டாக்டரா வந்தான்னா பேஷண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் க்ளோஸ் க்ளோஸ். மாறன் அங்க பாரு, சுதந்திரம் வந்துட்டான். சுதந்திரா, ஏய் சுதந்திரம். எப்படி இருக்க? சுதந்திரா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? என்ன பாரு இப்படி அழைச்சிட்ட? நீ போய் சொல்ல கூடாது மாறன், நீ சத்தியவந்தனாச்சே. அவ எங்க அழைச்சிருக்கா? நல்லா தான் இருக்கா. சும்மா இருங்க அண்ணே. ஏண்டா எப்படிடா இருக்க? நல்லா இருக்கமா. ஏண்டா திரும்ப அழைச்சு போயிட்ட? என்னப்பா எல்லாம் திடீர்னு கிளம்பி வந்திருக்கீங்க? இல்ல என்னமோ தெரியல, உங்க கூட போன்ல பேசினதுக்கு அப்புறம் உன்னை பாக்குற போலவே தோணுச்சு. சீடையெல்லாம் இருக்குப்பா. ஏய் சுதந்திரா, வா 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 வா. அம்மா உனக்காக பிடிச்சதை செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். உட்காரு உட்காரு உட்காரு. இந்தாடா, அம்மா உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தியா? என்னாச்சு? என்னடா என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, நாக்குல லேசா புண்ணு. அதான் எனக்கு உங்க கூட போன்ல பேசும்போதே சந்தேகம். ஹாஸ்டல்ல ஏதாச்சும் சாப்பாடு சரியில்லையாப்பா? இல்லப்பா, சாப்பாடுலாம் நல்லா தான் இருக்கு. அது இருக்கட்டும்ப்பா, இங்க எத்தனை டாக்டர் இருக்காங்க, யார்ட்டையா கொண்டு காட்ட வேண்டியதானே புண்ணுன்னா? பரவாயில்ல அங்கிள், சும்மா லேசா. என்னடா நீங்க பயமுறுத்திக்கிட்டு? உன்னை விட அவன் எல்லாத்தையும் லேசா எடுத்துக்கிறான். இத பாருடா, உனக்கு ஒண்ணும் இல்லடா கண்ணா. ஹாஸ்டல் சாப்பாடு கொஞ்சம் காரம் ஜாஸ்தியா இருந்திருக்கும், அதான் உனக்கு புண்ணு வந்திருக்கு. நீ ஒண்ணு பண்ணு, விளக்கெண்ணெய் வாங்கி தடவு, எல்லாம் சரியா போயிடும். இது விளக்கெண்ணெய் அண்ணே. இல்ல, நான் போய் விளக்கெண்ணெய் வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்டேன். இவனை போய் விளக்கெண்ணெய்னு சொல்ல முடியுமா? சச் a bright boy. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார் கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க. எஸ் ஆமா, காலேஜ் ஸ்டூடெண்ட் யூனியன் எலெக்ஷன்ஸ் ஃபார் த சேர்மன் போஸ்ட்டுக்கு நீ நிக்கணும். சார் நானா? குட் மார்னிங் சார். இல்ல வேணாம் சார். என்னப்பா தயங்குற? இது ஒரு ரெஸ்பான்சிபிள் போஸ்ட். நார்மலா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எலெக்ஷன்ஸ்ல நிக்க கூடாது. லெட் மீ டெல் யூ, அது மட்டும் இல்ல, இந்த காலேஜ் கரஸ்பாண்டன்ட் கூட ஃபீல் பண்றாரு நீ இந்த எலெக்ஷன்ல நிக்கணும்னு. ஓகே சார், என் மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கையை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த பாரு, எனக்கு உடனே பதில் சொல்ல வேணாம். நல்லா யோசனை பண்ணி நாளைக்கு சொல்லு, சரியா? பாய். குட் மார்னிங் சார். மார்னிங். சாரிங்க. பரவாயில்ல.
என்ன தப்பு? இப்படி அவன் சம்பந்தப்பட்ட பொருளை திருடி வச்சிருக்க? அவன் மட்டும் திருடலாமா? அவன் என்ன திருடினா? என் மனச. அப்படின்னா போய் கேட்க வேண்டியதானே? என்ன கேட்கணும்? நீ திருடின என் மனச திருப்பி கொடுன்னு கேளு. எதுக்கு திருப்பி கேட்கணும்? அது அங்கே இருக்கட்டும். அப்போ அதையாவது போய் சொல்லு. என் மனசு உங்ககிட்ட தான் இருக்கு, அது உங்ககிட்ட பத்திரமா இருக்கட்டும்னு போய் சொல்லு. ஐயோ, நான் மாட்டேன்பா. ஏய் அஞ்சலி, நீ அவனை லவ் பண்றியா இல்லையா? ஆமா. அப்போ அந்த சோடா புட்டி கிட்ட நான் அவனை லவ் பண்றேன்னு போய் சொல்லி தொலையேண்டி. லவ்ல ரொம்ப கஷ்டமான விஷயமே அத லவ் பண்றவங்க கிட்ட போய் சொல்றதுதான். ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருக்க போது திடீர்னு போய் எப்படி ஐ லவ் யூன்னு சொல்றது? அப்போ திடீர்னு சொல்லாத, அவனை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா போய் சொல்லு. அதான் என்னுடைய பிளான். இதே காலேஜ்ல இன்னும் 4 வருஷம் ஒன்னா தானே படிக்க போறோம். லவ்வ சொல்றதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. அது வரைக்கும் இப்படி ரகசியமா பெருமூச்சு விட்டுக்க வேண்டியதான். ஐயோ, ஏய் என்னடி தனியா புலம்புற? தூக்கம் வருது ஆனா தூங்க முடியல. என்ன லவ்ஸா? இந்தா தம் அடிக்கிறியா? வேஸ்ட். ஐயோ ஜோக்கரை போட்டேன்டி. ஹேய், என்ன மச்சான் எலெக்ஷனுக்கே போறியாமே? ஏய் நேத்து வரையும் என்ன மச்சான்னா இன்னைக்கு அவன மச்சான் கூப்பிடுற? அழகான பொண்ணுங்களோட அண்ணன் எல்லாருமே எனக்கு மச்சான் தான்டா. கொய்யால அவன் தங்கச்சி நீ பார்த்தது இல்லையே? தங்க செலவு மாதிரி இருப்பாடா. ஆனா இன்னும் தாவணி தான் போடலாம்னு நினைக்கிறேன். அப்படிதானே? என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க, என் ஃபேமிலியை பத்தி எதுவும் பேசாதீங்க. டேய் கோபப்படுறான்டா குமரேசன். நம்ம பையன்டா அவன். என்னது? ஒரு வகையில் அவனுக்கு நான் சித்தப்பா மாதிரி. அவன் தங்கச்சிக்கு 50 மார்க் போட்டா அவங்க அம்மாக்கு 80 மார்க் போடலாம்டா. டேய் நீ போட கடிச்சு போயிட்டு இருக்க. இல்லடா. நிக்கிறேன், கண்டிப்பா எலெக்ஷன்ல நிக்கிறேன். டேய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் நான் அனௌன்ஸ் பண்ண போறேன். சிவதாஸுக்கு 104 வாக்குகளும் சுதந்திரத்துக்கு 700 வாக்குகளும் கிடைச்சிருக்கு. இந்த தேர்தல்ல சுதந்திரம் வெற்றி பெற்றதுனால இஸ் யுவர் நியூ சேர்மன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன். Thank you. Thank you. எக்ஸ்கியூஸ் மீ. Thank you. Thank you. கங்க்ராட்ஸ். Thank you. அத எப்படி முடியும்? அதான் பத்திரிக்கையாளர் எழுதி கொளுத்தி விட்டாங்களே, ஊருக்கே தெரியும் அவன் தான் தப்புன்னு. அவனே தப்பண்ணி இருக்கடியா. என் பையன் எனக்கு வேணும். உன்னால முடியுமா முடியாதா? சார் ஆத்திரப்படாதீங்க. அந்த கேஸ் சம்பந்தப்பட்டவங்க எல்லாரையும் வர சொல்றேன். நம்ம உட்கார்ந்து பேசுவோம். நான் பேச மாட்டேன், நீ பேசுற. ஊர் முழுக்க அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நான் பேசினா எல்லாரும் ரசிப்பாங்க, கை தட்டுவாங்க. இந்த பெட்டியில இருக்கிறது பேசினா எல்லாரும் யோசிப்பாங்க. நீங்க எல்லாரும் கொஞ்சம் நல்லா யோசிக்கணும். இருளாண்டி என்ன இளவிக்க எஃப்ஐஆர் போட்டு தொலைச்சா? ஆனா இப்படி எல்லாம் வரும்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் எஃப்ஐஆர் போட போறேன்? யோ, இது சாதாரண சிக்கல் தான், முடிச்சு அவுத்து எரிஞ்சிடலாமையா. இது இடியாப்ப சிக்கலாச்சா, எப்படியா அவுக்குறது? யோ சூனா, அங்க பாத்தியில வர அவருக்கு இந்த கேஸுக்கு சம்மந்தம் இல்லாம மாதிரி பெட்டி வாங்கி வச்சு தாளம் போட்டுட்டு இருக்காரு. ஐயா டானா, எதையாவது சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லுங்க. உண்மையை சொல்றதா இருந்தா உடனே சொல்லலாம், பொய் சொல்றதா இருந்தா கொஞ்சம் யோசிச்சு தானே சொல்லணும். மாட்டினு வச்சுக்க 3 பேருக்கும் பானாதான். அப்படின்னா பைபாஸ் சர்ஜரி. ஆத்தாடி, அதுவும் சரிதான்.
நீ நல்லா யோசிச்சே சொல்லு சாமி. அட்வொகேட் சார், என்னய்யா? செத்து போன சுதந்திரத்தோட பிளட்ல ஆல்கோஹால் கலந்துருக்குன்னு ரிப்போர்ட்டை மாத்தி எழுதிட்டா? யோ, நான் வெறும் கிரிமினல் லாயர் தான்யா. டாக்டர், நீ சைலண்ட் கில்லரியா? பொண்ணுட்டவோ சார், நாளைக்கு உங்க பையன் ரிலீஸ் ஆயிருவான். அப்புறம் நடைய கட்டலாமா? ஏய் சுன, நான் என்ன பேசணும் ஒண்ணு சொல்லாம போறேன். யோ, எல்லாத்தையும் நாளைக்கு கோர்ட்ல சொல்லி தரேன், வாயா. யுவர் ஆனர், அடுத்து டாக்டர் பிரகாஷை கேள்வி கேட்க நான் விரும்புகிறேன். எஸ், யூ ப்ரொசீட். டாக்டர் சார், சுதந்திரத்தோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணது நீங்க தானே? ஆமா சார். அந்த பாடி எத்தனை துண்டுகளாக வெட்டப்பட்டிருந்தது? சுமார் 17 துண்டா வெட்டப்பட்டிருக்கும். 17 18? 18 சார். ஓகே. அந்த பையனோட டெத் மேட்டர் எப்படி நடந்ததாக நீங்க நினைக்கிறீங்க? சார், சுதந்திராவோட தலை செவுத்துல பலமா மோதப்பட்டதால அவரோட பின்மண்டை உடைஞ்சி அந்த அதிர்ச்சியில் அவர் இறந்திருக்கலாம். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அவரோட பாடியை நான் பரிசோதனை பண்ணி பார்க்கும்பொழுது அவரோட குடல் பகுதியில் ஆல்கஹால் நிறைய இருந்துச்சு. ஐயா, வழக்கு நடக்கும்போது குறுக்க யாரும் பேசக்கூடாது. சுதந்திரம் அன்னைக்கு ராத்திரி முழு ஃபுல்லா தண்ணி அடிச்சிருக்காரு. போத தலைக்கேறி தடுமாறி பின்பக்கமாக கீழே வந்திருக்காரு. சுவத்துல மண்டம் போய் செத்துட்டாரு. இப்படி ஒரு விபத்தாக கூட இந்த சாவி இருந்திருக்க சான்சஸ் இருக்க கூடாதா? இருக்குங்கிறேன்னா. இன்ஸ்பெக்டர் சார். எஸ் சார். அந்த பையனோட கொலையை நேர்ல பார்த்த சாட்சி ஏதாவது உண்டா? இல்ல. சரி, அந்த பையனோட ரூம்மேட்ஸ் இருக்காங்களே, அவங்ககிட்ட ஏதாவது விசாரணை பண்ணீங்களா? விசாரிச்சோம். என்ன சொன்னாங்க? சுதந்திரம் ராத்திரில அடிக்கடி வெளியே போயிட்டு வருவான்னு சொன்னாங்க. வெளியனா எங்க? ஒரு வயசு பையன் ராத்திரில வெளியில போறாருன்னா எங்கன்னு தெரியாதா? சோ, கேள்வியை நீங்க கேட்க கூடாது, நான் தான் கேட்கணும். அத்தாடி, அங்கதான். சரி, அந்த பையனை கொலை செய்யறதுக்காக பயன்படுத்தப்பட்ட கத்தியை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்களே, அதை எங்க இருந்து எடுத்தீங்க? சிவதாஸ் வீட்ல இருந்து எடுத்தோம். சோ, இப்படி மொட்டையெல்லாம் பேசக்கூடாது. உள்ளயா வெளியா? சிவதாஸ் வீட்ல இருந்த கிணத்துல இருந்து எடுத்தோம். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். டிஃபென்ஸ் தரப்பு சாட்சியை நீங்கள் குறுக்கு விசாரணை செய்யலாம். மை லார்ட், சத்தமாக பேசி வழக்கை திசை திருப்ப முயற்சிக்கிறார் நமது டிஃபென்ஸ் ஐ லாயர். அப்ஜெக்ட் யுவர் ஆனர். இந்த வழக்கில் சாட்சிகளை விசாரித்து பார்த்ததிலிருந்து ஒரு உண்மை தெளிவாக தெரிகிறது. மனநிலை சரியில்லாத யாரோ ஒருவர் தான் இந்த கொலையை செய்திருக்கிறார். சுதந்திரத்தோட உடம்பை கண்டதுண்டமாக வெட்டி அந்த கத்தியை எனது கட்சிக்காரர் சிவதாசின் வீட்டில் உள்ள கிணத்தில் வீசி சென்றிருக்கிறார். ஆகவே சிவதாசிற்கும் இந்த கொலைக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. எனது கட்சிக்காரர் சிவதாசை இந்த வழக்கில் இருந்து விடுவிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். த கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட். இந்த பாரு, அந்த வக்கீல் என்னதான் வழக்கு புரட்டு பேசினாலும் சிவதாஸ் தூக்கு தண்டனை தப்பவே முடியாது. பகவான் அப்படி எல்லாம் விட்டுற மாட்டார். சத்தியமா அதுதான் நடக்கும். இந்த வழக்கில் சிவதாஸ் தான் கொலை செய்தார் என்பதை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிக்க பிராசிகியூஷன் தரப்பு தவறியிருக்கிறது. வழக்கில் எழுப்பப்பட்ட பல சந்தேகங்களுக்கு சரியான பதில்கள் இல்லை. ஆகவே சந்தேகத்தின் பலனை சிவதாசுக்கு சாதகமாக்கி அவரை நான் விடுதலை செய்கிறேன். ஐயா,